ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சாதீஷ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற மகாபைரவர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது போகிற வழி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சுற்றி மலை, ஏரி, தண்ணி, கிளைமேட்டும் இன்றைக்கி சூப்பராக இருக்குது. ஸோ சாமி தரிசனத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போகலாம். இது செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து லெஃப்டில் ஒரு ரோடு வரும். அந்த ரோட்டில் ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த கோயில் போயிடலாம். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப்போட லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது அந்த மலையோட என்ட்ரன்ஸில் ஆர்ச் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஆர்ச் தான். அதுக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த வழியாக தான் நம்ம அந்த கோவிலுக்கு போகணும். ரோடெல்லாம் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் நாளில் இது சரியாயிடும். இந்த ரோடெல்லாம் சூப்பராகிடும். நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த பிரம்மாண்டமான கோவிலை போய் பார்க்க போகிறோம். நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு. வாங்க எல்லாரும் போய் சேர்ந்து அந்த பைரவரோட தரிசனத்தை பார்க்கலாம். இன்றைக்கி அஷ்டமி. எங்களுக்கு அது தெரியாமல் தான் நாங்கள் இன்றைக்கி கிளம்பியிருக்கோம். அப்புறம் நாங்கள் இங்கே வழியில் விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, இன்றைக்கி அஷ்டமி கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை தரிசனம் பண்ணால் அந்த காசிக்கு போகிற புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்கின்றதுன்றது பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக க்ரீனரிஸாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. மைண்டுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது. பக்கத்துலேயே சின்னதாக ஒரு அருவி ஓடுது. மழை காலத்தில் நிறைய தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். அது அருவியா ஆறான்னு தெரியல. ஆனால் இந்த ரூட்டில் வரும்போதே வேறு ஏதோ நம்ம ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு புது அனுபவம் கிடைக்கிது. ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள். வாங்க, இன்னும் என்னென்ன அற்புதம் இருக்குன்ட்டு நம்ம போய் பார்க்கலாம். இங்கே ரோட்டில் 2 பேர் மாங்காய் வேறு பறிச்சிட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கிளைமேட் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. வெயிலும் இல்லை, மழையும் இல்லை. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு அதுவே ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. வாங்க, நம்ம இப்போது கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். பார்க்கிங் போட்டுட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே நிறைய பைரவரோட வாகனத்தை நீங்கள் பார்க்கலாம். நிறைய குட்டி குட்டி நாய்க்குட்டிலாம் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஒருத்தர் சாப்பாடு போட்டுட்டு இருந்தார். அது மொட்டை கூட்டமாக சாப்பிட்டுட்டு இருந்தது. பாவம், ரொம்ப பசியில் இருந்தது போல். பட் அதை பார்க்கும்போது இன்னும் ஹியூமனிட்டி இருக்குன்றத தெரியுது. இப்போ நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்றத இந்த கோவிலில் நம்ம உள்ளே போகும்போது பார்க்கலாம். ஒவ்வொரு ஆர்கிடெக்ட் ஒர்க்கும் சூப்பராக இருக்குது. ரொம்ப நுட்பமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சன்னதியுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த இயற்கை சூழ்ந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோவில் அமையறத நம்ம போய் பார்க்குறது நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் போனது ஒரு மத்தியான டைம், மத்தியானத்துக்கு கொஞ்சம் முன்னாடி டைமில் தான் போனோம். அப்போவே கூட்டம் கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், பைரவர் வீடு. ஒரு சைடில் பிறப்புன்னு போட்டிருக்காங்க, ஒரு சைடில் துறப்புன்னு போட்டிருக்காங்க. ஆனால் பிறப்பு தான் மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம அது வழியாக தான் உள்ளே போகணும் தரிசனத்துக்காக. வாங்க போகலாம். எவ்வளோ இதை பார்க்கும் போதே பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா? ஏதோ வேறு ஒரு ஊருக்கு வந்த அனுபவம் தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைமாக தான் வரேன். பட் எனக்கு என்னவோ ஏற்கனவே நான் இந்த கோவிலுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த சிவலிங்கத்தோட பிரதிபலிப்பு நீங்கள் பார்க்கலாம். நிறைய இடத்துல அந்த அமைப்பை பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய சிவலிங்கம், அதுக்கு முன்னாடி நந்தி தேவர், அந்த மாதிரி ஒரு அமைப்பும் இருக்குது.
இதுதான் தரிசனத்துக்கு போகிற நுழைவு வாயில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். எல்லா சந்நிதியுமே நீங்கள் பார்க்கலாம். கோவிலுக்கு நீங்கள் நேரில் போக முடியலனாலும் கோவிலுக்கு போன பாக்கியம், அந்த நிறைவு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பைரவரோட அருள் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பைரவரோட திருப்பாதங்கள். இந்த பாதத்தை அபிஷேகம் பண்ணுற ஒரு பாக்கியமும் எங்களுக்கு கிடச்சிது. அங்கே தீர்த்தம் தருவாங்க ஒரு டம்ளரில். அந்த தீர்த்தத்தை நம்ம வந்து பாத பூஜை பண்ணலாம். எங்களுக்கும் அந்த பாக்கியம் வந்து அஷ்டமி அன்னைக்கு கிடைச்சது வந்து ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணோம். இப்போது நம்ம உள்ளே போகிறது வந்து பிரகாரத்துக்குள்ளே. பிரம்மாண்டமான ஒரு பிரகாரம் நான் எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. இங்கே தான் பைரவரோட உற்சவர் இருக்காங்க. உற்சவமூர்த்தி இங்கே தான் இருக்கார். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கோவிலை பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து அங்கே இருந்த ஒரு சின்ன மலை மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து சிற்பங்கள் மாதிரி இருந்தது. ஒரு சிவலிங்கமும் இருந்தது. அதில் சூலம், சிவலிங்கம் அந்த மாதிரிலாம் இருந்தது. இது வந்து படிக்கட்டு. நம்ம மேலே போய் தரிசனம் பண்ணுறதுக்கான படிக்கட்டு. எல்லா ராசி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் ஒவ்வொரு ராசி வந்து அதில் போட்டிருக்காங்க. மேலே வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. இது வந்து ஒவ்வொரு பைரவரோட அந்த ஒரு வித்தியாசமான ஸ்ரீ கால பைரவர் இவர். அடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொரு பைரவரோடதும். இவர் வந்து உற்சவமூர்த்தி. குபேர பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், சீதாங்க பைரவர். இதுதான் அதனோட அமைப்பு. இங்கே வந்து காளஹஸ்திக்கு போயிட்டு வந்த புண்ணியமும் கிடைக்கும். அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் இந்த கோவிலில் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா காசியில் போய் நீங்கள் தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது இந்த கோவிலோட ஒரு ஐதீகமும் உண்டு. இதெல்லாம் வந்து கோவிலில் சுற்றி இருக்கிற அந்த அமைப்பு, கோவிலோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது. எல்லா சந்நிதியும் ஒவ்வொரு சந்நிதியுமே வந்து ரொம்ப நுணுக்கமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது வந்து ஒவ்வொரு பைரவரோட வாகனம் போட்டிருந்தாங்க. நான் இந்த வீடியோவில் என்ன வாகனம்ன்றதும் மென்ஷன் பண்ணி தான் எடுத்திருக்கேன். வேணுன்றவங்க பாருங்கள். திருவேடு மரம் சொல்லுவாங்க இதை. பட் இது என்னன்னு எனக்கு டீட்டெயிலாக தெரியல.
உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சாமுண்டேஸ்வரி அம்மன் சந்நிதி. இங்கே வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நம்ம அரிசி கொண்டு வந்து இங்கே கொடுக்கலாம். அரிசி காணிக்கையாக இங்கே கொடுக்கலாம். துலாபாரமும் செலுத்தலாம். என்னென்ன துலாபாரம் செலுத்தலான்றது இங்கே போர்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவர் பஞ்சமுக ஆஞ்சநேயர், பார்த்தீங்கன்னா தெரியும். அவரை சுற்றி வந்தீங்கன்னா இந்த சந்நிதிலாம் அங்கே இருந்துச்சு. தன்வந்திரி சந்நிதி. இவங்க ஒரு அம்மன். இந்த கோவிலை சுற்றி இப்படி தான் இருந்தது. ரொம்பவே ஒரு வித்தியாசமான கோவிலாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். சப்தகன்னிகள் இவங்க தான். சப்தகன்னிகள். அப்புறம் நிறைய வித்தியாசமான இதெல்லாம் நான் பார்த்தேன். இப்படி ஒரு அமைப்பும் இருந்துச்சு அங்கே. ருத்ர விநாயகர், ஒரு தேவி. இது நம்ம மேலே ஏறி போகணும் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணரோட சந்நிதி ஒன்று இருந்துச்சு. முத்து கிருஷ்ண சுவாமி சந்நிதி. அப்புறம் இவங்களும் ஒரு அம்மன். நான் என்னென்ன பேருன்றது மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இது ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப்ஸுக்குள்ளே இறங்கி நம்ம உள்ளே போய் பார்க்கணும். அடியில் என்னன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வாங்க நீங்களும் போய் பாருங்கள். கொஞ்சம் குனிஞ்சு தான் போகணும். போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இந்த இடம் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. விநாயகர், சிவலிங்கம், காலபைரவர், ஒரு தீபம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு பார்க்கலாம் நீங்கள். எல்லா சிலைகளுமே அந்த முத்து பிரம்மா. இவர் ஸ்ரீ முத்து பிரம்மா. இவங்களும் ஒரு அம்மன் தான். பட் எனக்கு கிளியராக அதில் அந்த போர்டில் தெரியல. இவர் ஸ்ரீ முத்து கணபதி, முத்துக்குமாரன். இவங்க முத்துராமன். முத்து ஐயப்பன். இது எல்லாமே முத்து அப்படின்ற பேரில் தான் இருக்குது. ஸ்ரீ முத்து அப்படின்ற பேரில் தான் இந்த எல்லா சன்னதியுமே. இது பார்த்திங்கன்னா என்னன்னா திருவள்ளுவர் சிலை இருக்குது. அப்புறம் அகத்தியர் சிலை இருக்குது. எல்லாமே இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இந்த சிலையெல்லாம். இது என்ன அப்படின்னா வித்யா பாலாஜி சரஸ்வதி அம்பிகை. இவங்களை சுற்றி தான் இந்த சிலை எல்லாமே அமைச்சிருக்காங்க. ஔவையார்,
ரொம்ப புகழ்பெற்ற புலவர்களோடது எல்லாமே இங்கே இருக்குது. இவங்க யாருன்னா பூமாதேவி. இவங்க பூமிக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பும் இங்கே இருக்குது. ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு, பிரமிப்பாக இருந்துச்சு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலும் கூட. இது சிவன் பார்வதி சன்னதி. தியான லிங்கம். இதுவும் எப்படின்னா, இந்த லிங்கம் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதில் குனிஞ்சு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு அமைப்பு இருக்குது. என்னன்னு பாருங்க வாங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் அங்கே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்கறது வெளியில் நம்ம உள்ளே லிங்கத்துக்குள்ளே போயிட்டு வந்தோம்னா இது வெளியில் இருக்கிற அமைப்பு இப்படி தான் இருக்கும். இது கொடிமரம். கொடிமரத்தை சுற்றி வருண பகவான், வாயு பகவான், அப்புறம் குபேரன், ஈசான்யன், ஒவ்வொரு மூலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சன்னதி தான் நினைக்கிறேன். அக்னி மூலை, யமன், நிருதி, வருணன். இது கொடிமரம், கோவிலோட கொடிமரம். இதுதான். இது நம்ம இப்போ வெளியில் போகிறோம். துறப்பு அப்படின்ற இதில் தான் நம்ம வெளியில் வரணும். இது கோவிலோட கொடிமரம். அவ்வளோதான். இது கோவிலை சுற்றி இப்படி தான் இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த கோவிலில் போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.